நல்லா இருக்கீங்களா? நல்ல சூப்பர் ஆடு, நல்ல ரெட்ட ஊருக்கு அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க. ரெண்டு குட்டி ஆடா? ஆடு வந்து பால்கனி ஆடு, ஆனா மரி பூரா கொடியாட்டு மரினா. குட்டி மரி எப்படின்னா சொல்லுங்க, என்ன கிடாமரியா பொம்மரியா என்ன? அதுனா பொம்மரி ஒரு கிடாமரி இருக்கு. 3 பொம்மரி ஒரு கிடாமரியா? பொம்மரி ஒரு கிடாமரி, அப்ப 3 ஆடு, இது 2 ஆடு, மொத்தம் 5 ஆடு கணக்குல ஆயிட்டு தானே? சரி, விலை எவ்வளவு சொன்னாவா? 50,000 சொன்னாங்க. 50,000 சொன்னாங்க. நான் நாலு சொல்லதான் செய்வாங்க. பசுகள் எவ்வளவு கேட்டிய? 40 ரூபாய்க்கு கேட்டணும். 40,000 ரூபாய்க்கு பசுகள் கேட்டிய. அதுக்கு எவ்வளவு சொன்னாவ? ஃபைனல் எவ்வளவு முடிச்சியா? 45 ரூபாய்க்கு முடிச்சு. 45 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. இந்த ஆடு வாங்க காரணம் என்ன சொல்லுங்க? எவ்வளவு ஆடு சந்தையில பாத்திருப்பீங்க நீங்க? ஆடு உயரமா இருக்குண்ணா. உயரமா இருக்கு. நமக்கு எத்தனை மாசத்துல முதல்ல எடுக்க முடியும்னா? இது 6 மாசத்துல 6 மாசத்துல கன்ஃபார்மா எடுத்துடலாம், அப்படிதானே? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு கிடையாது. ஆடு கிடையாது தான் ஃபர்ஸ்ட் வாங்கிருக்கீங்க, அப்படிதானே? சரி சரி, ஓகே ஓகே. ஆடு வளர்க்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? பால் மாடு இருக்கு நம்மகிட்ட. சரி, ஆடு மாமா வளர்க்க வாங்கி கொடுத்துருக்கியா அவளுக்கு? சரி சரி, நல்ல தரமான ஆடு. கொடியாடு வாங்கிருக்கலாம், ஆனா கன்னியாடு கிடைச்சிருக்கு, இதை வாங்கிட்டு போறீங்க. சந்தையில ஒரு டாப்பான கிட்டா எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்க, பாக்க அவ்வளவு முரட்டு கிட்டாவா இருக்கு. பல்லு எப்படிங்கயா? பல்லு 6 பல்லு. என்ன வேலை சொன்னாங்கய்யா? 25 ரூபா. 25 ரூபா வாங்கிருக்கீங்க. சொன்ன வேலை எவ்வளவு? 30 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா பாதிக்கு பாதி குறைச்சு இவளுக்குன்னு. சரி பரவாயில்ல. எந்த ஊர் போதியா? சாத்தூர். இது ஆட்டுக்காண்டி போதா இதுக்காண்டி போகுது? ஆட்டுக்கு என்னெல்லாம் பாக்கணுங்க நம்ம கிடா வாங்கும் போது? நாங்க மக்காச்சோளம், தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்கணும். இல்ல நம்ம கிடா வாங்கும் போது என்னெல்லாம் பாக்கணும்? கொம்பு பாக்கணும், ஆள் தரம் இல்ல என்னெல்லாம் பாக்கணும்? கொம்பு பாக்கணும், வேற வாழை பாக்கணும், காலை பாக்கணும், கால் சரம் கால்லாம் பாக்கணும். இதெல்லாம் பார்த்து வாங்கணும். பார்த்து வாங்கினா நமக்கு வந்து ஆடு. சரி, வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீடு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு. இதுக்கான பெரிய பெரிய ஆடை தான் வச்சிருக்கீங்க. சந்தை எப்படி இந்த வாரம்? விலை கூட தான். சரி சரி சரி. எத்தனை கடா பாத்திருப்பீங்க நீங்க? நாங்க 10 கடா பார்த்தோம். 10 கடா பாத்தீங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர் ஆடு. நல்ல 3 குட்டி ஆடு. ஆமா, ஒரு போல இருக்க குட்டினா. ஆமா, நம்ம கட்டிக்காரங்க குட்டி. குட்டி எப்படி என்னென்ன குட்டி? 2 கிடாய்க்கு ஒரு பெட்டை குட்டி. 2 கிடா குட்டி ஒரு பெட்டை குட்டி. ஆமா, ஒரு போல வளர்த்து வச்சிருக்க. எத்தனை நாள் இருக்கு இனி ஆடு? ஆடு 1 வாரம் ஆச்சு. ஆடு 1 வாரம் ஆச்சு. பல்லு எப்படி? பல்லு நல்லா பல்லு நல்லா இருக்கு. சொன்ன வேலை எவ்வளவு? 28. பசுகள் எவ்வளவு கேட்டிய? 23 அடிச்சாச்சு. 23 அடிச்சாச்சு. பசு எவ்வளவு கேட்டிய நீங்க? நான் கேட்டேன் 21 கேட்டுக்காண்டா. 21 கேட்டு 23 வாங்கிட்டு போறீங்க. நம்ம ஐயாக்கு வாங்கி கொடுத்துக்கலாம். ஐயாக்கு தான். எந்த ஊர் போகுது? மல்லப்பட்டி. 3 ஆட்டுக்கு பால் இருக்குமா எப்படி? பால் இருக்கு. பால் கண்டிப்பா இருக்கு. சரி, இதுல ஒரு பொம்மரி இருக்கலாம். அந்த குட்டி 3 குட்டி போடுமா 2 குட்டி தான் போடும்? அது சொல்ல முடியாது பாசி. அது சொல்ல முடியாது. தலைப்புல 2 போடுது, 3 கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா 3 குட்டி வரைக்கும் சொல்லுதாங்க, அதான் கேக்குறேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தூத்துக்குடியில இருந்து வரீங்க. 3 குட்டி வளர்ப்பு கேட்டால ஒரு குட்டி வாங்குறீங்க. ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டி. கிடா மாதிரியா பொம்மரியானே? ஒரு கிடா 2 பொட்டை. ஒரு கிடா ஒரு பெட்டையாடு. ஓ, பண்ண வைக்கிறீங்க. எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? விலை 14 ரூபா சொன்னாங்க. 14 ரூபா. ஒரு 14. சரி சரி. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 12 ரூபாய்க்கு முடிச்சாச்சு. 12 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. பரவாயில்லையே, நல்ல குறைச்சு வாங்கிருக்கீங்க. ஆனா கொஞ்சம் குட்டி கொஞ்சம் உடசலா இருக்கு. இந்த குட்டி சேர்த்து நம்ம என்னென்ன செய்யணும்? குட்டி வளர்த்து நம்ம வளர்ப்புக்கு தான் போடுது. வளர்ப்பு தான். காய்கறி எல்லாம் அகத்திக்கிற எல்லாம் கிழக்கு போட்டு நல்லா தேத்திரலாம். திரும்பி வந்து கொடுப்பா கொடுக்க முடியல. திரும்பி மருந்து கொடுக்க முடியல. கொடுப்பா மாட்டாசு நாளைக்கு காலைல கொடுக்க வேண்டியது. காலையில கொடுத்துருன்னா அடுத்த நாள் வாங்கிட்டு போய் 2 நாளுக்குள்ள கொடுத்துடணும். கொடுத்தா என்ன ஆகணும்? அது என்ன செய்யல? கிருமி வராது, சளி பிடிக்காது. கிருமி இங்க போயிட்டு போய் மேட்ச்ல போட்டுப்பாங்க. நம்ம வளர்ப்பு வேற. நல்லா இருக்கும். கைதீவனம் தீவனம் கொடுப்பீங்க? கைத்தீவனம் என்ன தீவனம்? கைத்தீவனம் காய்கறி இருக்கு, கீரை, புல்லுக்கட்டு எல்லாம் கிடக்கு. எல்லாம் இருக்கு. ஆமா, எல்லாம். ஓகே ஓகே. ஆடு ஒரு லாபம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இருக்கு. எவ்வளவு வச்சிருக்கீங்க வீட்டுல? ஒரு 6 மாசம். வீட்டுல ஒரு 4 ஆடு கிடக்கு. 6 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு வந்து குட்டி? 6 மாசம் கிடா வித்தா ஒரு 10 ரூபா 12 ரூபா போகுது. 10-12 ரூபா. ஆனா வணக்கண்ணே. சந்தையில சூப்பர் கிட்டா, நல்ல புளியம்பு கிட்டா, அருமையான கிட்டா வாங்கிட்டு போறீங்க. எத்தனை பல்லு? 2 பல்லு போடுமா 4 பல்லா? 2 பல்லு. நல்ல ஹைட், நல்ல வெயிட்டான கிட்டா வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? சாயல்குடி. பக்கம் பெரிய குளம். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 28 சொன்னாங்க. 28,000 ரூபாய் சொன்னாங்க. நீங்க பார்த்தது எவ்வளவு மதிச்சீங்கண்ணே? 24. எவ்வளவு முடிச்சீங்க ஃபைனலா? 24 முடிச்சாச்சு. எத்தனை கிடா பாத்துருப்பீங்க சந்தையில? ஒரு 10-20 கிடாய் பார்த்து. இந்த கிடால என்ன சிறப்பு வாங்கிருக்கீங்க? நல்ல உயரம், நல்ல நேரம். இது நல்ல தோரண கொடியாட்டு. ஓ, அந்த ஒரு குட்டி ஆடு அப்படிதானே? ஆமாண்ணே. நல்ல குரால் தான் முழுக்க. 2 பல்லு ஆடு தான் முழுக்க. மரி என்ன மாதிரி பிரதர்? பொம்மரி தான். பொம்மரி அப்படிதானே? நல்ல சாட்டை ஜம்முன்னு வளர்த்துருக்க. குராலுக்காண்டி தான் வாங்கினது. குராலுக்காண்டி தான் வாங்கினது. எவ்வளவு விலை சொன்னாங்க ஆடு? 19 ரூபா சொன்னாங்க. 19 ரூபா சொன்ன. பார்த்து எவ்வளவு மதிச்சீங்க? நான் மதிச்சு 15 ரூபாய்க்கு மதிச்சேன். 15 ரூபாய்க்கு மதிச்சீங்க. ஃபைனல் எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரதர்? ஃபைனலா 17. ஆடு என்ன மதிப்பு, குட்டி என்ன மதிப்பு பிரதர்? ஆடு என்ன 12. குட்டி
5 ரூபாய்க்கு கொடுத்து வாங்க வேண்டியதா இருந்துச்சு. வாங்க வேண்டியதா இருக்கு. ஆனா குட்டி நல்ல ஜம்முன் இருக்கு. குட்டிக்காண்டி தான் ஆடை வாங்கிருக்கீங்க. ஆமா, ஒரு ஆள் தானே, ஒரு ஆளு தான். வருஷம் ஃபுல்லா வச்சுக்கலாம். எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த ஆடை? என்ன ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வச்சுக்கலாம். 8 வருஷம் வச்சுக்கலாம். அப்படிதானே? வீட்டுல எத்தனை ஆடை வச்சிருக்கீங்க? நம்ம வீட்டுல ஒரு 5 உருப்படி கிடைக்கும். 5 உருப்படி கிடைக்கும். வரும்போது எப்படி ஆடை வாங்க நினைச்சு வந்தியோ? நம்ம 2 கடா குட்டியோட வாங்கலாம்னு பார்த்தது. ஒரு ஆள் பிடிச்சிக்கிடுச்சு. ஒரு ஆள் பிடிச்சி அதை வாங்கிருக்கீங்க. அப்படிதானே? சந்தை எப்படி இருக்கு? விலை அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா? விலை என்ன கொஞ்சம் 1000 முன்ன பின்ன இருக்குதான். வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. ஜம்முன்னு ஒரு மயிலம்பாடி, நல்ல மயிலம்பாடி ஒரு குட்டி, ஒரு நாட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க. அப்படிதானே? ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? இது ஒரு 10 நாள் குட்டி இருக்கும். 10 நாள் குட்டியா இருக்கும். எத்தனை மாசம் நம்ம பால் கொடுக்க வேண்டியது இருக்கும்? ஒரு மாசம் 2 மாசம் கொடுக்க மாதிரி இருக்கும். 2 மாசம் கம்பல்சரி பால் கொடுக்கணும். கொடுத்ததான் நல்லதுண்ணே. குட்டி குட்டி வாங்கிட்டு போய் வளர்த்தாலே ரொம்ப சிரமம் சொல்றாங்களே, எப்படி இருக்காது? மாட்டு பால் இருக்கு. மாட்டு பால் இருக்கு. மாட்டு பால் சொந்த மாட்டுல பால் இருக்கு. பால் இருக்கு. சொந்த மாட்டு பால் இருக்குது. வளர்த்த அனுபவம் இருக்குது. வளர்த்த அனுபவம் இருக்கு. இது மூலம் வளர்த்துருக்கீங்களா? எத்தனை குட்டி வளர்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி? இது மாடு குட்டி பொறுப்பெல்லாம் குட்டி வாங்கிடும். வாங்கிருங்க. மாடு ஈனிட்டா ஒரு குட்டி வாங்கிருங்க. எப்போதுமே வாங்கிரும். வாங்கிருங்கண்ணே. எவ்வளவு விலை சொன்னாங்க? இது 4 ரூபா 4500 சொன்னாங்க. 4500 சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 3200. 3200. பொட்டு வாங்கலாமே, மயிலமாடி விரும்புறீங்க, என்ன காரணம்? இதுனா கொஞ்சம் தாங்கும். நோய் வந்தாலும் தாங்கும். நோய் வந்தாலும் தாங்கும். அதனால வாங்கிட்டு போறீங்க. சீக்கிரம் தாங்காது. சரி சரி. எந்த போகுது பிரதர்? நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? இந்த வாரம் பரவாயில்ல, பரவாயில்லாம இருக்கு. நல்ல புளியம்போர் குட்டி, பாக்க ஜம்முன் இருக்கு. ஒடியாட்டுல சிறந்த கலரு புளியம்போர் தான் நம்மளுக்குண்ணே. கிடாமரியா பொம்மரியா? பொம்மரி. எல்லாரும் கிட்டாமரி விரும்புவா, நீங்க பொம்மரி வாங்கிட்டு போறீங்க? பொம்மரி தேவைப்படுது. ஆடாக்குங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க. அப்படிதானே? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? வீட்டுல 25 ஆடு. 25 ஆடு இருக்கு. சரி, இருந்தாலும் நமக்கு ஒரு புளியம்போர் ஒரு ஆடு வேணுங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க. வந்துட்டு சும்மா போக கூடாது. சும்மா போக கூடாது. வந்தா குட்டி வாங்கணும். எவ்வளவு விலை சொன்னாவோ? எவ்வளவு? 3 ரூபா சொன்னாவோ? 3 ரூபா சொன்னாவோ? எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 2 ரூபாய்க்கு. 2 ரூபாய்க்கு முடிச்சிருக்க. விலை பரவாயில்லையா? பரவாயில்லையா? கூடுதல் நினைக்கலாம். குட்டிக்கு பரவாயில்ல. குட்டிக்கு பரவாயில்ல. சரி, ரைட்டு. கரெக்டா இது எத்தனை மாசத்துல பருவத்துக்கு வருவீங்க? வாங்கிட்டு போறோம். இது ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆகும். பால் கொடுக்கணுமா வேண்டாமா? பால் கொடுக்கணும். பால் எத்தனை மாசம் கொடுக்க வேண்டியது இருக்கும்? பால் வீட்டுல ஆடு இருக்கு. பால் இருக்கு. பால் இருக்கு. குட்டிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை 6 மாசத்துல கரெக்டா பருவத்துக்கு வரும். அதனால பிரச்சனையே கிடையாது. சரி சரி சரி. ஆட்டுக்கெல்லாம் தடுப்பூசி இந்த மாதிரி எல்லாம் போடுவீங்களா? எப்படி என்ன போடுவோம்? அதெல்லாம் கரெக்டா போடுவீங்க. கிருமி எல்லாம் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியல? கொடுப்போம். அதெல்லாம் கரெக்டா கொடுப்பீங்க. அதான் எதனாலயா கிருமி வந்து கொடுக்கணும்? எதனால தடுப்பூசி போடணும்? கிருமி தடுப்பூசி வந்து பல நோய்கள்லாம் வருது. அதனால தடுப்பூசி முன்னுக்கூட்டியே போட்டுறணும். கிருமி மருந்து குடிக்கியோ? கிருமி மருந்து வந்து புழு உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும். குட்டி நல்லா ஜம்முன்னு திட்டமா வரதுக்கு. ஆமா. எந்த ஊர் போதியா? இது விளாத்திக்குளம் பக்கம். வணக்கம். நல்ல கரும்போர் கிட்ட. அப்படிதானே? ஜம்முன்னு இருக்கு. கிடா பச்சல கிடா. பல்லு எப்படி? என்ன அது பல்லு? 4 பல்லுன்னு. 4 பல்லு. 6 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாங்க? விலை 30 ரூபா சொன்னாங்க. விலை 30,000 ரூபா சொன்னாங்க. ஜம்முன்னு வளர்த்துருக்காங்க பிரதர். ஆமாண்ணே. என்ன தேக்க வாங்கிட்டு போறீங்க? நம்ம இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்காக வாங்கிட்டு போறீங்க. சரி, அவங்க எவ்வளவு சொன்னா? நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு கேட்டீங்க? அவங்க முதல்ல 22 கேட்டோம். 22 கேட்டீங்க. அப்புறம் 25 முடிச்சிருக்கு. 25 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை கடை சந்தையில பாத்துருப்பீங்க? ஒரு 10 கடை கிட்ட பார்த்தோம். 10 கடை கிட்ட பாத்துருப்பீங்க. அப்படிதானே? வரும்போது எப்படி கடை வாங்க நினைச்சு வந்தியோ? இதே மாதிரி தான் நினைச்சு வந்தோம். இதே மாதிரி கடை வாங்க நினைச்சு வந்தியோ? அப்படிதானே? ஆமா. அதே மாதிரி அமைஞ்சிட்டானே? ஆமா. எந்திர போகுது. இது சாத்தூர் போகுது. ஆமா. சரி, ஓகே. சந்தை எப்படி இந்த வாரம்? இந்த வாரம் பரவாயில்ல. விலைகள் பரவாயில்லையா? எப்படி? வணக்கம் தம்பி. வணக்கம். எந்த நமக்கா? கல்லுக்கு மலை. 2 குட்டி வாங்கிட்டு போற. அப்படிதானே? ஆமா. ரெண்டு மாதிரி என்ன மாதிரி? ரெண்டுமே கிடா மாதிரி தான். ரெண்டுமே கிட்டா மாதிரி தான் வாங்கிட்டு போறேன் நமக்கா. சரி, ஓகே. இது கொடியாட்டுல கிராஸ் ஒரிஜினல் கிடையாது. அப்படிதானே? ஒரிஜினல் கிடையாது. எவ்வளவு விலை சொன்னாங்க? விலை 13 ரூபா சொன்னாங்க. 13,000 ரூபா. எவ்வளவு முடிச்சிருக்க நமக்கா? 8 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 8 ரூபா. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கணும்? என்ன ஒரு 4 மாசம் வளர்க்க வேண்டியது. 4 மாசம் வளர்க்கணும். 4 மாசத்துக்கு அப்புறம் என்ன விலைக்கு போகும்? 4 மாசம் ஒரு 15 ரூபா கொடுக்கலாம். 15 ரூபா போகும். என்ன ஏற கொடுப்போம்க்கா? தீவனம் வேற அகத்திக்குள்ள வேற மேய்ச்சல் கொடுறது. மேய்ச்சல் தான். வீட்டுல எத்தனை குட்டி இருக்கு? வீட்டுல 3 குட்டி கிடக்கு. 3 குட்டி இருக்கு. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? கொஞ்சம் இதாத்த முன்ன பின்னதான் இருக்கு. சரி சரி, ஓகே. 2 இளம் சென ஆடு. அப்படிதானே? ரெண்டுமே இளம் செனையா இருக்கும். எத்தனை மாசம் செனையா இருக்குங்க? 2 மாசம் சனையா இருக்கும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? பாலை கறந்து பாக்கணுமா? என்ன யாரு பாலை கறந்து பாத்தீங்களா? பார்த்தோன்னே எப்படி தெரியும்? அதுல பால் வெள்ளையா இருக்கும். பிசு பிசுன்னு இருக்குமா? ஆமா. லைட்டா பிசு பிசு இருக்குன்னு அதை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். ஆமா. சரி, ஓகே. ஆடு பல்லு எப்படி? பல்லு 6 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாவோ? 15 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 22 ரூபா. 22 ரூபா முடிச்சிருக்கீங்க. நம்ம இளம் சென்னை ஆடு வாங்கிட்டு போனா நமக்கு என்ன லாபம் இருக்கும்? குட்டி ஆடு வாங்கிட்டு போனா நம்ம ஒரு முதல் எடுத்துக்கலாம். இல்ல எப்படி நம்ம முதல்ல எடுக்க முடியும்? எத்தனை மாசம் ஆகும்? அது 6, 7, 8 மாசம் ஆகும். 6, 8 மாசம் ஆகும். குட்டி ஆடு வாங்கிருக்காம எந்த ஆடு வாங்கிட்டு போறீங்க? காசு அவ்வளவுதானே கொண்டு வந்த பைசா தான் நம்ம வாங்கிட்டு போக முடியும். ஆனா ரெண்டுமே தரமான ஆடு. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இந்த ஆடை? இந்த ஆடை எத்தனை வருஷம் நம்ம ஆட்டுக்குள்ள வச்சுக்கலாம்?
அது 2-3 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 2-3 வருஷம் வச்சுக்கலாம். சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? இந்த வாரம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேங்க. வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேலப்பட்டி மேலப்பட்டி. மேலப்பட்டி கரும்பூர்ல நல்ல அருமையான கிடா ஜம்முன்னு வளர்த்திருக்காங்க. சரி. என்ன தேவைக்கா இப்ப நீங்க வாங்கிட்டு போறீங்க? ஆமா. என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க கிடாவை? கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. ஆமா. பல் போட்டுதான் பல் போடாதுதான்? 2 பல்லு போட்டிருக்கு. 2 பல்லு போட்டு எவ்வளவு விலை சொன்னாங்க? விலை அவங்க 27 சொன்னாங்க, 25 வாங்க. 25 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. சந்தையில எத்தனை கிடா பாத்துருப்பிய? நான் பார்த்தது ஒரு 10-20 கிடா இருக்கும். 20 கிடா இருக்கும். இந்த கிடா பிடிக்க காரணம் இந்த கிடா வாங்கிட்டு போறீங்க. சரி, இதை பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்கிட்டு போறீங்க. வரும்போது பெரிய கிடா வாங்கணும்னு சொன்னீங்களோ? ஆமா, பெரிய கிடாய் வாங்கணும். பெரிய கிடா எப்போது இங்கதான் வாங்குவீங்களோ? சரி, எப்போது இங்கதான் வந்து வாங்கி இந்த சந்தையில? சந்தைக்கு இங்கதான் வரும். இங்கதான் வருவீங்க. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? இந்த வாரம் கொஞ்சம் சூடாத்தான் இருக்கு. சூடாத்தான் இருக்கு. விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஜாஸ்தியா தான் இருக்கு. எதிர்பார்த்த அளவு இல்ல. இல்ல. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்ல சூப்பர் ஆடு. 2 ஆடு வாங்கிட்டு போறீங்க. இது விலை எவ்வளவு? 40 ரூபா. எது 40 ரூபாயா? 2 குட்டி 4 குட்டி. 2 குட்டி எல்லாத்துக்குமே 2 ஆடுமே 2 குட்டி. ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுங்க? கொஞ்சம் கடிப்பல்லுதான். பல்லு அரை பல்லு தான். 6 பல்லு. 6 பல்லு தானா? 6 பல்லு. இந்த மாதிரி 2 என்ன மாதிரிங்க? இது 2 பொட்டை. 2 பொம்மரி. இது தாய். எது இதான் தாயினா? ரெட்டை குறுக்காடு. 2மே ரெட்டை குறுக்காடு தான். எந்திரு போகுது. உத்தராப்பு. போகுது.